கைமேல் பலன் யாருக்கு? சிறுகதை. அரசன் ஒருவன் சகுனங்களில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவன். அரண்மனை ஜோதிடர் இந்த நம்பிக்கை மேல் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் இப்படித்தான். அரசே, அதிகாலை எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நாள் சிறக்கும் என்று நம்பிக்கை ஊட்டினார். மன்னன் சேவகனை அழைத்தான். காலையில் எங்காவது 2 காக்கைகள் தென்பட்டால் உடனே தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதன்பின் தினமும் பொழுது விடியும் முன்பே சேவகன் தெருவில் அலையத் தொடங்கி விடுவான். ஒரு நாள் அரண்மனைக்கு பக்கத்து தெருவில் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான். அடடா, நல்ல சகுனம்! இன்று மன்னர் நமக்கு நிச்சயம் பதவி உயர்வு கொடுப்பார் என்று மகிழ்ச்சி மிகுதியுடன் மூச்சிறைக்க ஓடி வந்து மன்னரிடம் விபரம் சொன்னான். இதை கேட்டு துள்ளி எழுந்த மன்னன் சேவகனுடன் அந்த இடத்திற்கு ஓடினான். அதற்குள் ஒரு காக்காய் வாக்கிங் போய்விட்டது. மன்னனுக்கு மூக்கின் மேல் கோபம் வந்துவிட்டது. தளபதியை அழைத்து இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 கசையடி கொடு என்று உத்தரவிட்டான். சேவகன் சிரிக்க ஆரம்பித்து விட்டான். இடுக்கண் வருங்கால் நகுக என்று படித்து புரிந்து வைத்திருப்பன் போலும். மன்னனுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகமானது. நீ சிரித்ததற்கு சரியான காரணம் சொல்லாவிட்டால் இன்னும் 10 கசையடி என்று உருமினான். சேவகன் சொன்னான், மகா மன்னரே, இன்று நான் மட்டும்தான் அதிகாலையில் 2 காக்கைகளை பார்த்தேன். கைமேல் பலன் கிடைத்துவிட்டது அல்லவா என்றான். மன்னருக்கு சுருக்கென்று ஏதோ உரைத்தது. ஜோதிடர் கூட எஸ்கேப் ஆகிவிட்டார் என்று கேள்வி.